ஓடும் விமானத்திலிருந்து குதித்த பயணி சென்னை ஏர்போர்ட்டில் அணங்கேறிய ஹாலிவுட் படக்காட்சி. ஏர் அரேபியா பிளைட்டில் மரண பீதி. அவசர கதவை திறந்தது ஏன்? வாட்ஸ்அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் ட்ரிபிள் பேங். அப்படியே அந்த ஷாக் மெசேஜ் கேட்டு மிரண்டு போனவங்க ஒரு விசில போடுங்க பாஸ். இன்னைக்கு தேதி மே 3, 2026. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட். ஆனா இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்ல ஒரு பகீர் சம்பவம் நடந்திருக்கு. ஷார்ஜாவிலிருந்து வந்த விமானத்திலிருந்து ஒருத்தர் திடீர்னு குதிச்சிருக்காரு. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். நோ டெட் ஏர், ஜஸ்ட் பியோர் ஷாக் வேல்யூ. ஏர்லைனர் ஸ்டண்ட். ஷார்ஜாவிலிருந்து 231 பயணிகளோட வந்த ஏர் அரேபியா விமானத்துல இன்னைக்கு அதிகாலை ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு பாஸ். விமானம் இன்னும் முழுசா நிக்காத நிலையில ஒரு பயணி திடீர்னு கதவை திறந்து குதிச்சிட்டாரு. எமர்ஜென்சி எக்ஸிட் பிளண்டர். விமானம் ரன்வேயிலிருந்து டாக்ஸிவே பகுதிக்கு மெதுவா போயிட்டு இருந்தப்போ 34 வயசு மதிக்கத்தக்க அந்த பயணி அவசர கால கதவை வலுக்கட்டாயமா திறந்து வெளியே குதிச்சிருக்காரு. சக பயணிகள் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. மிராக்கிலஸ் எஸ்கேப். நல்ல வேளையா விமானம் மெதுவான வேகத்துல போயிட்டு இருந்ததால அந்த பயணிக்கு பெரிய அளவுல காயம் எதுவும் இல்ல. அதே மாதிரி விமானத்துக்கும் எந்த சேதமும் ஆகலன்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. பைலட்ஸ் குவிக் ரீஃப்ளெக்ஸ். பயணி கதவை திறந்த அடுத்த செகண்ட் அலாரம் அடிக்க பைலட் சுதாரிச்சு உடனே பிளைட்டை நிறுத்திட்டாரு. உடனே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பயணியை மீட்டுட்டாங்க. வாட்ஸ் த ரீசன்? முதற்கட்ட விசாரணையில அந்த பயணிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு தெரிய வந்திருக்கு. பயணத்துல 2 வாட்டி வாந்தி எடுத்திருக்காரு. அந்த பதற்றத்துல தான் இப்படி குதிச்சாரா இல்ல வேற ஏதும் சாரணமான போலீஸ் இப்போ துருவி விசாரிக்கிறாங்க. ரன்வே ஷட் டவுன். இந்த சம்பவத்தால சென்னை ஏர்போர்ட்டோட மெயின் ரன்வே அதிகாலை 3:23 4:23 வரை 1 மணி நேரம் மூடப்பட்டது பாஸ். இதனால மத்த பிளைட்ஸ் எல்லாம் மாற்று ரன்வேக்கு திருப்பி விடப்பட்டது. லீகல் ட்ரபிள். இப்போ அந்த பயணி சென்னை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுட்டாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு தெரிஞ்சாலும் சர்வதேச விமான போக்குவரத்து விதிகளை மீறினதுக்காக அவர் மேல கடுமையான வழக்கு பாய வாய்ப்பிருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். பதற்றம் மனுஷனை என்ன வேணா செய்ய வைக்கும். ஆனா அது மத்த 200 பேரோட உயிருக்கு ஆபத்தா முடியக்கூடாது. ஏர்போர்ட்ல இன்னைக்கு செம்ம பரபரப்பு. உடல்நிலை சரியில்லைனா கதவை திறக்கலாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்க மைண்ட் வாய்ஸை தெரிக்க விடுங்க. For more fire updates, stay tuned to Brandy செய்திகள். This is Ragini signing off with extreme energy. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. சென்னையில் நடந்த அந்த திகில் சம்பவத்துக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.